ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இது உங்க ஆன்மீக அறிவியல் சேனல். நான் உங்கள் முத்தமிழ். இந்த வீடியோல ஒரு வாரத்துக்கு ஏன் 7 நாட்கள் இருக்கு, எதன் அடிப்படையில் வாரத்துக்கு 7 நாள்னு முடிவு பண்ணாங்க, ஒவ்வொரு நாளுக்கும் ஏன் இந்த பேர் வந்துச்சு, எதன் அடிப்படையில் இந்த வரிசை கிரமத்தை வச்சிருக்கிறாங்க, எதன் அடிப்படையில் இந்த வரிசை கிரமத்துல அடுக்கி இருக்காங்க, அதாவது ஞாயிறுக்கு அப்புறம் ஏன் திங்கள் வருது, திங்களுக்கு அப்புறம் ஏன் செவ்வாய் வருதுங்கிற காரணத்தை நம்ம பார்க்க போறோம். அதோட உலகத்துக்கு இந்த ஞானத்தை யார் கொடுத்தாங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது இல்லாம இன்னும் நிறைய அறிவியல் விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோ உங்க அறிவியல் ஞானத்தையும் நீங்க உலகத்தை பார்க்கிற கோணத்தையே மாத்தி அமைக்க போகுது. கடைசி வர வீடியோ பாருங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கால கணக்கீடு, அதாவது டைம் கால்குலேஷனுக்கு நாம யூஸ் பண்ற அளவுகள் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒரு மாசத்துக்கு தோராயமா 30 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நாம கணக்கிட்டு இதுல பெருவாரியான விஷயங்கள் எதன் அடிப்படையில அமைஞ்சிருக்குங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சு. அதாவது ஒரு வருஷத்துக்கு 365 நாளுங்கிறது சூரியன் பூமி ஒரு முழு சுத்தி வர்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குதோ அது ஒரு வருஷம் சொன்னாங்க. பூமியை நிலா ஒரு முழு சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கிற காலத்தை தான் ஒரு மாசம்னு சொன்னாங்க. எப்படித்தான் ஒரு நாள்ங்கிறது பூமி தன்னைத்தானே ஒரு சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அது ஒரு நாள்னு கணக்கிட்டாங்க. எல்லாம் சரிதான், அது எனக்கும் தெரியும். ஆனா ஒரு வாரத்துக்கு 7 நாள்ங்கிறது எதன் அடிப்படையில முடிவெடுத்தாங்க, எந்த கோள்களின் அடிப்படையில அல்லது எந்த கோள்களின் செயல்பாட்டை வச்சு இந்த வாரங்கிறது 7 நாள்னு முடிவு வந்திருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? மேற்கத்திய முறைப்படி வானத்துல இருக்கிற கோள்களை 3 விதமா மேஜரா பிரிச்சாங்க. அதுல மெயினா சொந்தமா ஒளி வீசக்கூடிய பொருட்களை நட்சத்திரம் அல்லது ஸ்டார்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு சூரியனை சொல்லலாம். இந்த நட்சத்திரங்களோட ஒளியை பிரதிபலிக்க மட்டும் கூடிய தன்மையுடைய கோள்களை துணைக்கோள்கள்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு நம்ம நிலவு சொல்லலாம். இது இல்லாம சூரியனை சுத்தி வர மற்ற கிரகங்களை பிளானட்ஸ் சொன்னாங்க. பிளானட்ஸ்ங்கிறதோட அர்த்தம் கிரேக்க மொழியில என்னன்னு பார்த்தா வேண்டரர்னு சொல்லுவாங்க. வேண்டரர்னு சொன்னா சுத்தி வரும் பொருட்கள்னு அர்த்தம். ஆனா நம்ம இந்திய முறையில இப்படிப்பட்ட குழப்பமே இல்லைங்க. நம்மளோட இந்திய அறிவியல் முறைப்படி வானத்துல இருக்கிற பொருட்களை பெருவாரியா கிரகங்கள்னு சொன்ன. கிரகங்கள்னா சமஸ்கிருதத்துல கிரகிக்கக்கூடியது, தன்னை நோக்கி இழுக்கக்கூடியது, தன்னை சுத்தி இருக்கிற பொருட்களை பாதிக்கக்கூடியது, கிரகிக்கும் தன்மை உடையதுன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் கிரகங்களை அவங்க தேர்ந்தெடுக்கவும் செஞ்சாங்க. மேற்கத்திய முறைப்படி சூரிய குடும்பத்தில் உள்ள 9 கிரகங்கள்ல கடைசியா இருக்கிற 3 கிரகங்களான யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, இந்த 3ஐயும் நாம எப்பவுமே கிரகங்களா என்னைக்குமே கணக்குல கொண்டதே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம பூமி மேலையும் பூமியில இருக்க உயிரினங்கள் மேலையும் இந்த கிரகங்களோட ஈர்ப்பு விசையும் கம்மி, இழு விசையும் கம்மி. நம்ம பூமியில இருந்து எவ்வளவு தூரத்துல இது இருக்குன்னு பார்த்தோம்னாலும் ரொம்ப ரொம்ப அதிகம். யுரேனஸ் மற்றும் நெப்டியூனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உருவ அளவுல சனி கிரகத்தை விட 1/4 பங்கு எடைதான் இருக்கு. சனி கிரகமே நம்ம சூரியனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த யுரேனஸ் சனி கிரகத்தை விட 2 மடங்கு அதிக தூரமாகவும், நெப்டியூன் சனி கிரகத்தை விட 3 மடங்கு தூரமாகவும் இருக்குது. அப்புறம் நம்ம அண்ணன் புளூட்டோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சனி கிரகத்தை விட 4 மடங்கு தூரம் அதிகமா இருக்காரு. அவரோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலாவை விட ரொம்ப சின்னதுங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்திய அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 கிரகங்களோட ஈர்ப்பு விசையோ இழு விசையோ எதுவுமே நம்மள பாதிக்காது. அதோட கிரகிக்கும் தன்மை எந்த வகையிலும் நம்ம மேல இல்லங்கிறதுனால அதை என்னைக்குமே கிரகங்கள் லிஸ்ட்ல நாம சேர்த்துக்கிட்டதே கிடையாதுங்க. அப்போ 9 கிரகத்துல இந்த 3 கிரகங்களும் போயிடுச்சுன்னா பாக்கி 6 கிரகங்கள் தானே இருக்கணும். அப்படின்னா நம்ம கோயில்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் நவகிரகம்னு சொல்லி நம்ம அறிவியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே, அது என்ன? அந்த கிரகிக்கும் தன்மையுடைய 9 கோள்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். மேற்கத்திய முறையில இல்லாம இந்திய அறிவியல் முறையில இடம்பெற்றிருக்கிற அந்த 3 கிரகங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன், ராகு மற்றும் கேது. சந்திரனுக்கு சொந்தமா ஒளி இல்லைங்கிற காரணத்தினாலையும், சந்திரன் நம்மளோட ஒரு துணைக்கோள் தான், நம்மள சும்மா சுத்தி வந்துட்டு இருக்காங்கிற ஒரு காரணத்துக்காகவும் மேற்கத்திய முறையில அதை ஒரு கிரகமாவே அவங்க எடுத்துக்கல. ஆனா இந்திய முறையில சூரியனுக்கு அடுத்தபடியா நம்ம மேல கிரகிக்கும் தன்மையும் பாதிக்கக்கூடிய தன்மையும் அதிகமா கொண்ட ஒரு கிரகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நிலவு தாங்க. சந்திரனுக்கு பூமி மேலையும் பூமியில உள்ள உயிரினங்கள் மேலையும் பூமியில இருக்கிற தாதுக்கள் மேலையும் எந்த அளவுக்கு கிரகிக்கும் தன்மை இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல கடல் மட்டும் ஏறுறதும் இறங்குறதும் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். சோ இந்த சந்திரனுக்கு நம்ம பூமியில இருக்க அனைத்து பொருள்களையும் கிரகிக்கும் தன்மை இருக்குங்கிறத நம்மளால புரிய முடியுது. அதுலயும் திரவ நிலையில இருக்கிற பொருட்கள்ல கிரகிக்கும் தன்மையை நம்ம கண்ணாலேயே கண்கூட பார்க்க முடியுது. எப்படி இருக்கிற நிலைமையில இந்த பூமியில இருக்க உயிரினங்கள், அதுலயும் மனிதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற காம்போசிஷன்ல 50 to 75% தண்ணி தாங்க இருக்கு. தண்ணினா தண்ணி மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல 26 வகையான திரவ பொருட்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம உடம்புல இருக்க ரத்தம் கூட ஒரு திரவ பொருள் தான். நம்ம உடம்புல இருக்க ஜாயிண்ட்களுக்கு இடையில இருக்கிற சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. இது அதிகமானாலோ குறைவானாலோ கால் வலி போன்ற ஜாயிண்ட் பிரச்சனைகள்லாம் வரக்கூடுங்க. நம்ம மூளையே ஒரு திரவ பொருளால சூழ்ந்து பாதுகாக்கப்பட்டு இருக்குங்க. அதை செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. எந்த திரவ பொருள் அதிகமானாலோ இல்ல கம்மியானாலுமே பிரச்சனை தாங்க. பூமியில உயிரினங்கள் வாழ்றதுக்கு தேவையான சீதோஷ்ண நிலையும் சீரா வச்சிட்டு இருக்கிறது இந்த சந்திரன் தாங்க. சந்திரன் மட்டும் ஒண்ணுங்க இல்லன்னா பூமி சுத்துற வேகமே அதிகமாயிடும், கடல் சீற்றங்கள் உண்டாகும், இந்த பூமியில இருக்க உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க. அப்படிப்பட்ட சந்திரனை கிரகங்களா நாம சேர்த்துக்கலன்னா எப்படிங்க? அதனால இந்திய அறிவியல் முறையில நம்ம சந்திரனையும் ஒரு கிரகமா அவங்க சேர்த்திருக்காங்க. பாக்கி இருக்கிறது ராகு மற்றும் கேது. ஆஹா வந்துட்டாயா ராகு கேதுன்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையை தூக்கிட்டு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த ராகு கேதுன்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன,
இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இன்னும் டீட்டெயிலா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோல அதை நல்லா சொல்ல முடியாது. பட் ஒரு மேலோட்டமா அதை பத்தி ராகு மற்றும் கேதுங்கிறது ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த படத்துல சிகப்பு கலர்ல இருக்கிறதாங்க சூரியன். இந்த பூமியை சுத்தி இருக்கிற சிகப்பு கலர் வட்டம் தாங்க சூரியனோட ஓடுபாதை. அப்புறம் இந்த படத்துல கருநீல கலர்ல இருக்கிறதாங்க நிலா. இந்த பூமியை சுத்தி இருக்கிற கருநீல வட்டம் தாங்க நிலவோட ஓடுபாதை. இதுல இந்த சூரியனோட சிகப்பு கலர் ஓடுபாதையும் நிலவோட கருநீல கலர் ஓடுபாதையும் மேலும் கீழமா இருக்கிறது காரணம் என்னன்னா, சூரியனும் பூமியும் சுற்றி வர சமதளத்துல இருந்து நிலவு 5 டிகிரி சாஞ்சி இருக்குங்க. இப்படி 5 டிகிரி மேடியும் கீழியும் இருந்தா கூட சூரியனும் நிலவும் சுத்தி வரும்போது இந்த சமதளத்துல 2 தடவை மட்டும் இந்த சூரியனோட ஓடுபாதையும் சந்திரனோட ஓடுபாதையும் ஒரு இடத்துல வெட்டிக்குங்க. இந்த ஓடுபாதைகள் வெட்டிக்கிற நேரத்துல அன்னைக்கு முழு பௌர்ணமியா இருந்து சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் வந்து சூரியனை மறைச்சதுன்னா அதுதாங்க சூரிய கிரகணம். இத அசெண்டிங் நோடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே காட்டியிருக்க மாதிரி சூரியன் மற்றும் சந்திரனோட ஓடுபாதை வெட்டிக்கிற இடத்துல சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவுல பூமி வந்து பூமி சூரியனை மறைச்சு பூமியோட நிழல் நிலாவுல விழுந்தா அதுதான் சந்திர கிரகணம் இல்ல கேதுன்னு சொல்றாங்க. இத பத்தி மேலாப்ல சொன்னா அவ்வளவா புரியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மிங்க. அதனால இத பத்தி இன்னொரு வீடியோல நான் இன்னும் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். ஆக சிம்பிளா சொல்லணும்னா சூரிய கிரகணத்தை ராகுன்னும் சந்திர கிரகணத்தை கேதுன்னும் சொல்றாங்க. பாக்குறதுக்கு ஒரு பாம்பு சூரியனையும் சந்திரனையும் முழுங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே பாம்பு வந்து சூரியனையும் சந்திரனையும் முழுங்குறது கிடையாதுங்க. சூரியனோட நிழல சூரியனோட வெளிச்சத்தை சந்திரன் குறுக்க வந்து மறைச்சதுன்னா அதனால வர்றதுதாங்க சூரிய கிரகணம். அதுதாங்க ராகு. சூரியனுக்கு நடுவுல பூமி வந்து நிலவுக்கு வர வெளிச்சத்தை மறைச்சதுன்னா அதுதாங்க சந்திர கிரகணம். இதை தாங்க கேதுன்னு சொல்றோம். ஆக இது மூட நம்பிக்கை இல்லங்க, 100% அறிவியலுங்க. பேர் வச்சாங்களே சோறு வச்சாங்களான்னு கேட்கிற மாதிரி பேர் மட்டும் தான் வச்சாங்களா? இதுக்கு உண்மையாவே பாதிப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா சூரிய கிரகண தப்பவும் சந்திர கிரகண தப்பவும் நிலவு மற்றும் சூரியனோட பாதிப்பு கிரகிக்கும் தன்மை நம்ம பூமியில அதிகமா இருக்குன்னு விஞ்ஞான அறிவியலே ஒத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற காரணங்களாலதான் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நடக்கிற அந்த ராகு கேதுங்கிறதையும் நம்மளுடைய 9 கிரகங்கள் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அதெல்லாம் சரிப்பா, இந்த 9 கிரக லிஸ்ட்லாம் சரிப்பா. ஆனா வாரத்துல ஏன் 7 நாள் இருக்குன்னு நம்ம கேட்டோம்னா, இந்த நான் கடைசியா சொன்ன ராகு கேது அதாவது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய கிரகிக்கும் தன்மையும் சரி பூமி மேல அதிகமா இருக்கிறதுனால அதை ஒரு பிளானட் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. ராகுக்கும் கேதுவுக்கும் பிசிக்கல் பாடி கிடையாதுங்க, அதாவது பரு உருவம் கிடையாது. அது வந்து ஒரு உண்மையான கிரகம் கிடையாது. அது வந்து ஒரு நிழல் மட்டும் விழுறதுனால அது ஒரு நிழல் கிரகம் அல்லது சாயா கிரகம்னு சொல்றோம். சாயா கிரகம்னா அது ஒரு உண்மையான கிரகம் கிடையாது அப்படிங்கறத அதோடைய அர்த்தம். அந்த காரணத்தினாலையும் 9 கிரகத்துல இருந்து இந்த 2 கிரகத்தை எடுத்துட்டாங்க. கிரகங்கள் 7 அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இதன் அடிப்படையில தான் ஒரு வாரத்துக்கு 7 நாளுங்கிற ஒரு முடிவுக்கும் வராங்க. வாரத்துல இருக்கிற 7 நாட்களுக்கான பெயரையும் இந்த கிரகங்களோட பெயரையே வைக்கிறாங்க. சூரியனுக்கு ஞாயிறுங்கிற ஒரு பெயர் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில தான் ஞாயிறுன்னு ஒரு நாளும், திங்கள்னா நிலாங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால திங்கள்ங்கிறது ஒரு நாளும், மற்றபடி செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி மற்றும் சனி கிரகங்களை மற்ற மீதம் இருக்கிற 5 நாளாவும் கணக்குல வச்சுக்கிட்டாங்க. ஆக இந்த வீடியோல நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன ஒரு சம்மரைஸ் பண்ணிடுவோம். நம்ம இந்திய அறிவியல் முறைப்படி வானத்துல சுய ஒளி கொண்டதுன்னும் பிரதிபலிக்கக்கூடிய சக்தி மட்டும் உள்ளதுன்னும் சுத்தி வர்றதுன்னும் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற கிரகங்களை நம்ம கணக்கிடல. நம்ம கணக்கிட்டது ரொம்ப சிம்பிளான முறைப்படி தான், அதாவது கிரகிக்கும் தன்மை. அதாவது நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் பூமியையும் பூமியில இருக்கிற உயிரினங்களையும் கிரகிக்கும் தன்மையோ பாதிக்கும் தன்மையோ நல்லது செய்யக்கூடிய தன்மையோ உடையதோ அதை மட்டும்தான் நம்ம பிளானட்ஸா எடுத்துக்கிட்டோம். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ 3மே வந்து வீடியோல சொன்ன காரணங்களால அது ஒரு கிரகமா நம்ம கிரகிக்கும் தன்மை இல்லாதனால அது நம்ம கணக்குல எடுத்துக்கவே இல்லை. மாறாக மேற்கத்திய முறையில இல்லாத 3 கிரகங்கள், அதாவது சந்திரன், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அதாவது ராகு கேது, இது 3ஐயும் கணக்கில் எடுத்து மொத்தம் 9 கிரகங்கிற ஒரு லிஸ்ட்டுக்கு வரும். இந்த 9 கிரகங்கள்ங்கிற அடிப்படையில் வச்சுதான் மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கணக்கிடுறோம். இதுல அந்த நிழல் கிரகங்கள், அதாவது சாயா கிரகங்களான ராகுவும் கேதையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா 9ல 2 போச்சுன்னா மொத்தம் 7 கிரகங்கள். இந்த 7 கிரகங்களை அடிப்படையா வச்சுதான் ஒரு வாரத்துக்கு 7 நாளுங்கிற முடிவுக்கு வந்தோம். சோ படைக்கும் கடவுளையும் சரி இல்ல கடவுள் படைத்த படைப்புகளையும் சரி இரண்டையும் மரியாதையை கொடுத்து வழங்கக்கூடிய அருமையான பழக்கம் உள்ளவங்க நம்ம. எந்த அளவுக்கு கிரகிக்கும் தன்மை உள்ள இந்த 7 கிரகங்களை நம்ம வணங்காம இருப்போமா? அதனாலதான் நம்ம கோயில்ல நம்ம கடவுளை வணங்கும் போது உப கடவுள்களான இந்த 9 கிரகங்களையுமே நாம வந்து வணங்கி வந்தோம். சில பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த கிரேக்கர்கள் நம்மளோட அறிவியல் வானசாஸ்திரத்தை பார்த்து வியக்குறாங்க. நம்ம கிட்ட இருந்து அதை எடுத்துட்டு போய் அவங்களோட கலாச்சாரத்துல அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு போதுமான அளவு அவங்களுக்கு அறிவியல் வானசாஸ்திரத்தை பத்தி தெரியாததுனால, எதன் அடிப்படையில நாம இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணிருக்கோங்கிறது புரியாததுனால கடவுள்களின் பெயரை தான் நம்ம வாரத்துல 7 நாளுக்கு வச்சுட்டு இருக்கோம்னு நினைச்சாங்க. அவங்களோட கடவுள்களோட பெயர்களை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் கடவுள்களோட பெயரை அவங்க வைக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு புரிய வந்திருக்கும், இந்த அறிவியல் வானசாஸ்திர அறிவை உலகுக்கு கொடுத்தது நாம தான். இந்த என்னோட கருத்துக்கு வலு சேர்க்கிற விதமா மேலும் ஆதாரங்களை நாம இப்ப பார்க்க போறோம். அது என்னன்னா, வாரத்துக்கு 7 நாட்கள் எந்த வரிசை கிரமத்தில் அமைஞ்சிருக்கு, ஏன் திங்களுக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் புதன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது நமக்கு புரிய வரும்.
சோ அதுக்கு முதல் ஸ்டெப் மொத்தம் 7 கிரகங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த 7 கிரகத்தை எடுத்து அதை சுத்தி வர வேகத்தை கணக்கிட்டு அந்த வேகத்தை ஏறுமுக வரிசையில நம்ம எழுதி பார்க்கும்போது ஒரு சுத்தி முடிக்க 10,756 நாள் இருக்கிற சனி கிரகத்தை 7வதாகவும் 4,333 நாள் எடுத்துக்கிற வியாழன் கிரகத்தை 6வதாகவும் 687 நாள் எடுத்துக்கிற செவ்வாய் கிரகத்தை 3வதாகவும் இப்படி அடிக்கிட்டே போனோம்னா இந்த வரிசையில வேகத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த 7 கிரகத்தையும் வரிசைப்படுத்தி ஒரு நாளைக்கு மொத்தம் 24 ஓரை. ஆமாங்க, நான் ஓரைன்னு தான் சொன்னேன், ஹவர்னு சொல்லல. ஏன்னா பண்டைய கால முறையில நம்ம ஓரைன்னு தான் அதை கூப்பிட்டு இருந்தோம். அது மேற்கு பக்கம் போகும்போது ஓரைங்கிறது மாறி அது ஹவர்னு மாறிடுச்சு. இதை பத்தி டீடைலா நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். சோ இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 24 ஓரைகள் இருக்குன்னு சொல்லி அந்த காலத்துல நம்ம கணக்கிட்டு வச்சிருந்தோம். சோ இந்த 24 ஓரைக்கும் ஒரு ஓரைக்கு ஒரு கிரகம் அப்படின்ற அடிப்படையில இந்த கிரகங்கள் சுத்துற ஸ்பீட வச்சு அந்த ஒரு ஓரைக்கும் ஒரு கிரகத்தை நம்ம வச்சுட்டே வரும்போது 7 முடிஞ்ச பிறகு மறுபடியும் அடுத்த 8வது ஓரையில மறுபடியும் அதே வரிசையை திரும்ப ரிப்பீட் பண்ணி முடிக்கும் போது 25வது ஓரைக்கு என்ன கிரகம் வருதோ அதுதான் 2வது நாளுக்கான கிரகம்னு கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஏன் கணக்கு எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா நம்ம அறிவியல் வானசாஸ்திரப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஓரைக்கும் ஒரு கிரகத்தோட கிரகிக்கும் தன்மை அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு ஓரைக்கும் ஒரு கிரகத்தை அதோட சுத்திர வேகத்தை வச்சு வரிசையா அடிக்கிட்டே வராங்க. இந்த ஒரு ஓரைக்கும் எந்த கிரகத்தோட கிரகிக்கும் தன்மை அதிகமா இருக்குங்கிறத வானசாஸ்திரம்ங்கிற புத்தகத்துல நம்ம டீடைலா பார்க்க முடியும். அதை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். சோ இப்படி ஒரு கிரகமா ஒரு ஓரைக்கும் அடிக்கிட்டு வரும்போது 25வது ஓரையில எந்த கிரகத்தோட பேர் வருதோ அதுதான் 2வது நாளுக்கான கிரகத்தோட பேரா வைக்கிறாங்க. அன்னைக்கு முழுசும் அந்த கிரகத்தோட கிரகிக்கும் தன்மை மற்ற கிரகங்களை விட அதிகமா இருக்கும்னு நம்புறாங்க. அதனாலதான் அந்த 2வது நாளுக்கு அந்த கிரகத்தோட பேர் வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில பார்க்கும்போது வாரத்துல முதல் நாள் சூரியன் அதாவது ஞாயிறுனும், வாரத்துல 2வது நாள் நிலவு அதாவது திங்களும், வாரத்துல 3வது நாள் செவ்வாயினும், 4வது நாள் புதனும், 5வது நாள் வியாழன், 6வது நாள் வெள்ளி மற்றும் 7வது நாள் சனி ஒரு முடிவுக்கு வராங்க. சோ இதை சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா வாரத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த வரிசை கிரமத்தில் அமைஞ்சிருக்குங்கிறதுக்கு மெயினான காரணமே அந்த 7 கிரகங்கள் சுத்திர வேகத்தை அடிப்படையாக கொண்டு அடிக்கி வரும்போது வாரத்துல இந்த நாளுக்கு இந்த கிரகங்களோட கிரகிக்கும் தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லி இந்த வரிசையில அவங்க கணக்கு பண்ணிருக்காங்கிறது நமக்கு புரிய வருது. சோ இதை சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது வாரத்துல இருக்கிற இந்த வரிசை கிரமம் எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்குன்னா இந்த 7 கிரகங்கள் சுத்தி வர வேகத்தை அடிப்படையாக கொண்டும் அதோட கிரகிக்கும் தன்மை அடிப்படையாக கொண்டும் தான் அமைச்சிருக்காங்கிறது நமக்கு புரியுது. அது மட்டும் இல்ல, இந்த விளக்கத்தை வேற எந்த ஒரு நாட்டோட வானசாஸ்திரத்திலேயோ அறிவியல் பின்புலத்தாலையும் இதை விலக்கி சொல்ல முடியல. இந்த அளவுக்கு நாம வானசாஸ்திரத்திலையும் அறிவியல் முன்னேறி இருக்கிற நேரத்துல மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லி பாத்தீங்கன்னா 2021 உலகமே அழிஞ்சு போயிடும் சொன்ன மாயன்கள் ஒரு வாரத்துக்கு 13 நாள்னு வச்சு கணக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அண்டை நாடான சீன தேசத்துல ஒரு வாரத்துக்கு 5 நாள்னு கணக்கு பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்பிரிக்கர்கள் ஒரு வாரத்துக்கு 10 நாள்னும் சொல்ல போனா இந்த சமயத்துல ரொமானியர்கள்ட்ட நம்ம கிட்ட இருக்கிற எண் கணித முறையே இல்லாம அவங்க ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணி A to H வச்சு அவங்க கணக்குக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வாரத்துல 8 நாள்னும் முதல் நாளுக்கு ஏன்னும் 2வது நாளுக்கு பீன்னும் H வர அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ எப்பதான் அவங்க 7 நாள் கணக்குக்கு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் AD 321 கான்ஸ்டான்டின்ங்கிற ஒரு அரசர் தான் வாரத்துல 7 நாள்னு கணக்குக்கு கொண்டு வந்து அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் 1793 தான் பிரான்ஸ் நாடு இந்த 7 நாள் கணக்குக்கே வந்தாங்க. அதையும் தாண்டி 1802 தான் ரோமானியர்கள் ஏப்ரல் 18ஆம் தேதி வாரத்துல 7 நாள் முறைக்கு வந்தாங்க. இதற்கு இடையில நம்மளோட இந்திய வானசாஸ்திர முறை இந்திய ஞானம் எல்லாமே இருட்டடிக்கப்பட்டது. அதை நாம படிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. பெருவாரியான மேனுஸ்கிரிப்ட்ஸ்கள் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1000 வருஷங்கள் கழிச்சு நம்மளுடைய அறிவியலையே வெள்ளையர்கள் நமக்கு திரும்ப கொண்டு வந்து அவங்களோட அறிவியல் அறிவா அதை நம்ம கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடையில் இருட்டடிக்கப்பட்ட இந்த காலத்தினால நமக்கு இது எது பத்தியுமே நம்ம தெரியாம இருந்ததுனால இன்னைக்கு நாம எல்லாருமே இது அனைத்துமே ஆங்கிலேயர்களும் மேற்கத்தியர்கள் தான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு நாம ஆணித்தரமா நம்புறோம். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். மேற்கத்திய அறிவியலால ஒரு வாரத்துக்கு ஏன் 7 நாட்கள் இருக்குங்கிறதும் அவங்களால விலக்கி சொல்ல முடியல. எதன் அடிப்படையில இதுக்கு பேர் வச்சாங்கிறதும் அவங்களால ப்ராப்பரான ப்ரூஃபால அவங்களால விலக்கி சொல்ல முடியல. எதன் அடிப்படையில இந்த வரிசை கிரமங்கள் அமைஞ்சிருக்குங்கிறதையும் அவங்களால விலக்கி சொல்ல முடியல. இந்த வார கணக்கீட்டு அறிவியல் முறையை நமக்கு கொடுத்தது யாரா இருக்கும்னு சொல்லி அலசி ஆராய்ச்சி எவிடன்ஸோட பார்த்து இப்ப ப்ரூவ் பண்ணிடுவோம். மேற்கத்திய அறிவியல் முறைப்படி பார்த்தோம்னா நம்ம சூரிய குடும்பத்துல கிரகங்கள்ங்கிற வரிசையில மொத்தம் 9 இருக்கு. நட்சத்திரங்கிற வரிசையில நம்ம சூரியன் இருக்கு. துணைக்கோள்ங்கிற வரிசையில நம்ம நிலா இருக்கு. இன்னும் பல நிலாக்கள் இருக்குது. 9 கிரகங்களும் ஒரு நட்சத்திரமான சூரியனையும் ஒரு துணைக்கோளானோட நிலாவையும் சேர்த்தோம்னா மொத்த எண்ணிக்கை 11 வருது. ஆனா இந்த 11ல 7 மட்டும் எடுத்து எப்படி இவங்க வார கணக்கு பண்ணாங்க? நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற நட்சத்திரத்தையும் துணைக்கோளையும் கிரகங்களையும் எப்படி மிக்ஸ் பண்ணி எந்த வரிசையில எதன் அடிப்படையில அதெல்லாம் ஒன்னா சேர்த்து இவங்க வார கணக்கு பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான விடை இவங்க கிட்ட இல்ல. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் கண்ணுக்கு டெலிஸ்கோப் இல்லாம நாம பார்க்கும்போது எந்தெந்த கிரகங்கள்லாம் தெரிஞ்சதோ அதை மட்டும் தான் வார கணக்குக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. வெறும் கண்ணால பார்க்கும்போது
கிரகங்கள் நட்சத்திரங்களும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எதை வச்சு எது கிரகம் எது நட்சத்திரம்னு இவங்க எப்படி பிரிச்சாங்கன்னு எனக்கு புரியல, அவங்களாலையும் சொல்ல முடியல. சோ அவங்களோட கணக்குப்படி சூரிய குடும்பத்துல 11 பொருட்கள் இருக்கும்போது அதுல 7 மட்டும் எடுத்து எப்படி வார கணக்கு கொண்டு வந்தாங்கன்னு அவங்களால நிச்சயமா விளக்கவே முடியாதுங்க. ஆனா இந்திய வானசாஸ்திரத்துல நாம எப்பவுமே யுரேனஸ், நெப்டின், புளூட்டோவை நாம கிரகங்களா சேர்த்துட்டதே கிடையாது. நம்ம பூமி மேலையும் நம்ம பூமியில இருக்க இயற்கை மேலையும் நம்ம பூமியில இருக்கிற உயிரினங்கள் மேலையும் கிரகிக்கும் தன்மையுள்ள இந்த 9 கிரகங்களை மட்டுமே நாம கணக்கில் எடுத்துட்டோம். அந்த 9 கிரகங்கள்ல ராகு, கேது, சாயா கிரகம், நிழல் கிரகங்கிறதுனாலையும் அதுக்கு ஒரு பிசிக்கல் பாடி உண்மையான உருவம் கிடையாதுங்கிறதுனாலையும் பாக்கி உள்ள 7 கிரகங்களை மட்டும்தான் வச்சு நம்ம வார கணக்கு பண்ணியிருக்கோம். சோ இந்திய முறையால மட்டும்தான் இதை விலக்கி சொல்ல முடியும். வேற எந்த ஒரு நாட்டோட விஞ்ஞான சாஸ்திரத்தாலையும் இதை விலக்கி சொல்லவே முடியாது. இதுவே ஒரு ப்ரூஃப் இல்லையா? இந்த அறிவியல் ஞானத்தை உலகத்துக்கே கொடுத்தது நம்ம இந்தியர்கள் தான். ரெண்டாவதா ஹோர சாஸ்திரம்ங்கிற ஒரு சாஸ்திரமே நம்ம இந்தியால மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாது. இந்த ஹோர சாஸ்திரம்ங்கிறது என்னன்னா, ஒரு நாளை 24 மணி நேரமா பிரிச்சு ஒவ்வொரு நேரத்துக்கும் எந்த கிரகத்தோட கிரகிக்கும் தன்மை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியன் வேதிக் சயின்ஸ்ல தான் ஒரு கிரகத்தாலையும் நம்மளோட உடல்நிலையும் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் பாதிக்க முடியும்னு நாம நம்பணும். ஹோரோசாஸ்திரம்னோ ஹாரோஸ்கோப்னோ நாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம், இந்த மாதிரி நம்பிக்கைகளும் மேற்கத்திய அறிவியல் முறையில இல்லைங்க. அதோட சேர்த்து இந்த 24 மணி நேரத்துக்கு ஏன் ஒரு கிரகத்தையும் வச்சு பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்களால விளக்கி சொல்ல முடியல. சோ இது ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப்ங்க. இந்த வார கணக்கீட்டு முறை அறிவியலை உலகுக்கு கொடுத்தது நம்ம இந்திய வானசாஸ்திரம் தான். ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வாழ்ந்த ஒரே காரணத்தினாலேயே பண்டைய அறிவியல் ஞானத்தையும் பத்தி நம்ம பேசினோம்னாலே நமக்கே நம்ம மேல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. மத்தவங்களும் நம்மள ஒரு கீழ்த்தரமா தான் வச்சு பாக்குறாங்க. அதே நேரத்துல மேற்கத்திய அறிவியல் முறையை கண்டுபிடிச்சு நம்ம பேசும்போதே என்னவோ நாம தான் அதை கண்டுபிடிச்ச மாதிரியும் நமக்குள்ள ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தலைக்கேறினவங்க நம்மளோட பண்டைய அறிவியல் வானசாஸ்திரத்தை பத்தி நம்ம பேசும்போது நிறைய எவிடன்ஸ் கேட்பாங்க, நிறைய ப்ரூஃப் கேட்பாங்க, என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா மேற்கத்திய அறிவியல் முறையை பத்தி அவங்க பேசும்போது ஒரு சில விஷயங்களுக்கு ப்ரூஃபோட பேசுவாங்களே தவிர நிறைய விஷயங்களுக்கு அவங்களால ப்ரூஃப் கொடுக்கவே முடியாது. இருந்தாலும் அதுதான் உண்மைன்னு ஆணித்தரமா நம்புவாங்க. ஆனா பண்டைய காலத்து இந்தியல் ஞானத்தையும் அறிவையும் நம்ம எவ்வளவுதான் எவிடன்ஸோட நம்ம கொடுத்தாலும் அதை ஏனோ அவங்க மனசு ஏத்துக்க மறுக்குதுங்க. சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இல்லாம வேற என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 4754 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது இயேசு பிறக்கிறதுக்கு 2741 வருஷம் முன்னாடி ஆரியபட்டியம்ங்கிற புக்ல நம்ம அறிவியல் வானவியல் சாஸ்திர மேதை ஆரியபட்டர் எழுதின புத்தகத்துல காலக்கிரியா பாதம் 3வது சாப்டர்ல 16வது ஸ்லோகத்துல இத பத்தி டீடைலா சொல்லியிருக்காருங்க. அதற்கு அடுத்தபடியா 4 வேதங்கள்ல ஒன்றான ரிக்வேதத்துல முதல் மண்டலத்துல 164வது சூக்தத்துல 2வது மற்றும் 3வது மந்திர டீடைலா சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஸ்ரீமத் பாகவத்திலையும் வாரத்தை பத்திய குறிப்புகள் அடங்கி இருக்குங்க. சோ எவிடன்ஸ் வேணுங்கிறவங்க இந்த 4 புத்தகத்தையும் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூஃபையும் வச்சு நாம என்ன முடிவு போறோம்னா, இந்த வார கணக்கீட்டு முறையை உலகுக்கே கொடுத்தது நம்ம பண்டைய இந்திய அறிவியல் வான சாஸ்திரம் தான். இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, மாதம், வருஷம் போன்ற அனைத்து கால கணக்கீட்டு முறையும் உலகத்துக்கு கொடுத்தது நம்ம தாங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதை பத்தி இனி வரப்போற வீடியோக்கள்ல ஒண்ணு உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன். சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வார கணக்குல இந்த மாதிரி டீடைல்கள் எல்லாம் பல புத்தகங்கள்ல படிச்சு அதுல இருந்து கண்டென்ட் எடுத்து அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து பண்ணி அதை ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வீடியோவா போட்டு அதை ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி உங்ககிட்ட எல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் நிறைய கஷ்டம் அனுபவிச்சிட்டேன். இது போன்ற நிறைய அறிவியல் விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் போடணும்னா என்ன உத்வேகப்படுத்துற விதமா என்னுடைய இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா அது என்ன ஊக்குவிக்க விதமா இருக்கும். நான் இன்னும் வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு ஊக்க சக்தியா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.